Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா triangle pattern எப்படி நம்ம numbers வச்சு create பண்றதுங்கறத நாம வந்து பார்த்துட்டு இருக்கோம். So previous video பார்க்காம யாராவது straight அந்த வீடியோ பாத்தீங்க அப்படினா please நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க so that நம்ம further பார்க்க போற concepts உங்களுக்கு இன்னும் ரொம்பவே clear-ஆவும் better-ஆவும் புரியும். ஓகே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அதே மாதிரி நம்பர்ஸ் வச்சிட்டு எப்படி வேற விதமான ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்றதுன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ previous வீடியோல நம்ம பார்த்த அவுட்புட் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருந்தோம். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறதும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். பட் ஆனா இந்த நம்பர்ஸோட பொசிஷன் வந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். சோ அது எந்த மாதிரி இருக்கும் அப்படினு நம்ம வந்து பார்க்கலாம். So இன்னைக்கு வீடியோல நாம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் நாம வந்து கிரியேட் பண்ண போறோம். சோ இந்த வீடியோக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படினா சோ இதுல வந்துட்டு நாம இதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் தான் இந்த பேட்டர்ன் தான் கிரியேட் பண்ண போறோம். சோ சேம் இதுலயும் அதே மாதிரி தான். சோ இதுலயும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 4 ஸ்பேஸ் அதுக்கு அப்புறம் 3 ஸ்பேஸ் அதுக்கு அப்புறமேட்டு 2 ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸ் இந்த இடத்துல 0 ஸ்பேஸ்னு இருக்கு. சோ சேம் இதுலயும் அதே மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கு. பட் ஆனா இந்த இடத்துல என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல நம்பர்ஸோட பொசிஷன்ஸ் இருக்குலையா அதாவது நம்பர்ஸ் இருக்குலையா அதுதான் நமக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். சோ இங்க பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து 111 இருக்கும். அடுத்த லைனுக்கு போகும்போது 111ல இருந்தா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். பட் ஆனா இதுல அப்படி இருக்காது. சோ 111 இருக்கும். சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல 222 இருக்கு. சோ அதாவது நமக்கு நம்பரிங் வந்துட்டு இங்க இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ பாத்தீங்கன்னா 111 அதுக்கு அப்புறம் இந்த இடத்துல 1 2 சோ அதுக்கு அப்புறம் இந்த ரோ பாத்தீங்கன்னா 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5 அப்படி நமக்கு வந்து போயிருக்கு. சோ இந்த டிஃபரன்ஸ் வந்து எதனால வந்திருக்கு சோ கோட் அதுக்கு நம்ம எந்த மாதிரி மாத்தணும் அப்படினு நம்ம வந்து பார்க்கலாம். சோ previous வீடியோ பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ ப்ளீஸ் நீங்க இந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க because இந்த வீடியோல ஒரு சின்ன ஆல்டரேஷன் பண்ணோம்னா தான் நமக்கு வந்துட்டு இந்த அவுட்புட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சோ இந்த சீரிஸ் பேட்டர்ன் நீங்க வந்துட்டு ஒரு 4 to 5 வீடியோஸ் இருக்கும். சோ அத நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியரா உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாவும் புரியும். ஓகே இப்போ இந்த அவுட்புட் வந்து எப்படி எடுத்துட்டு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கான கோட் எழுதிட்டு நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்குது. நான் 5 கொடுத்துட்டு என்ட்ரு தரேன். ஸோ என்ட்ரு கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஸோ அவுட்புட் என்ன மாதிரி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம போட்ட மாதிரியே அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோடில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண லைன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த k = k star i + 1 போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த ஒரே லைன் தான் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேங்கிறது நம்ம லைன் பை லைன் ஐட்ரேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியராக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா numbers = int of input of அப்படின்னு அந்த மெத்தட் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ எதுக்காக அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து அவுட்புட் ஸ்க்ரீன்ல இருந்து வேல்யூ வாங்குறதுக்காக. ஸோ 5ங்கிற நம்பர் தராங்க. ஸோ நம்மள வந்துட்டு 5ங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ உள்ள வந்து ஃபார் லூப்குள்ள வருது. ஸோ ஃபார் i in range num அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ 5னு இருக்கும். அப்போ 0, 1, 2, 3, 4னு இருக்கும். 0ல நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்ணிருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா k = 111 அப்படின்னு நான் வந்து வேல்யூ வந்து இந்த இடத்துல இனிஷியலைஸ் பண்றேன். ஸோ உள்ள வரும்போது ஃபார் j in range num - i - 1 சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல எதுக்காக num - i - 1ங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்பேசிங்காகன்னு சொல்லிட்டு நான் இந்த லைன் வந்து நான் திரும்ப இந்த வீடியோ ஒர்க் அவுட் பண்ணல. பிகாஸ் ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்குமே நம்மளுக்கு எப்படி வேல்யூஸ் இருக்குங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. யாருக்காவது இந்த லூப் புரியல அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட வேல்யூ வந்து 5. ஸோ ஐயோட வேல்யூ வந்துட்டு 0. ஸோ 5 - 0 - 1 நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நடக்கும். ஸோ நடக்கும்போது 4னு இருக்கும். அப்போ ரேஞ்ச் ஆஃப் 4 அப்படின்னா நம்மளுக்கு 0, 1, 2, 3 அப்படின்ட்டு இருக்கும். அதாவது 4 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ 4 ஐட்ரேஷனுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல 4 ஸ்பேசஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். ஸோ அடுத்து இந்த இடத்துக்கு வரும் k = k star i + 1 அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல k = k star i + 1 அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன். ஸோ கேயோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா 111 இருக்குது. ஸோ 111 இன்ட்டு ஐயோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு 0. ஸோ 0 + 1. ஸோ 0 + 1 வந்து 1 தான் வரும். ஸோ 1 × 111 வந்துட்டு நம்மளுக்கு 111ங்கிற வேல்யூ தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் படி நம்மளோட வேல்யூ வந்துட்டு 111 உள்ள வருது. ஃபார் j in range i + 1 சொல்லியிருக்கேன். ஸோ 0 + 1 வந்துட்டு 1. ஸோ 0ங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஐட்ரேஷன் நடக்கும். கேல என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். 111 இருக்கு பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா k = k - 111 அப்படின்ட்டு நான் வந்து சொல்றேன். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கேல இருக்கிற வேல்யூவோட 111 நம்மளுக்கு வந்து மைனஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்மளுக்கு 111 இருக்கா. ஸோ இதோட 111 மைனஸ் பண்ணிட்டு கேயோட வேல்யூ இப்போ நம்மளுக்கு 0ன்னு வந்துடும். ஸோ அடுத்து ஐட்ரேட் பண்ணும் ஃபெச் பண்ண எலிமெண்ட் இருக்காது. ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ திரும்ப நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஐ லூப்பை நம்மளுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு 0 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது 1 பாயிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப உள்ள வரும்போது கேயோட வேல்யூ 111 அப்படின்னு நம்ம வந்து திரும்ப வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கேயோட வேல்யூ இப்போ 0வா இருக்காது. கேயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு இப்போ திரும்ப 111 அப்படின்ட்டு நம்மளோட கேயோட வேல்யூ வந்து மாறிடும். ஸோ உள்ள வருது num - i - 1. ஸோ 5 -
1 minus 1. ஸோ அப்போ வந்துட்டு 3ங்கிற வேல்யூ இருக்கும். அப்போ 0, 1, 2. ஸோ 3 டைம்ஸ் ஐட்ரேஷன் நடக்கும். ஸோ 3 டைம்ஸ் ஐட்ரேஷன் நடக்கும்போது 3 எம்டி ஸ்பேசஸ் பிரிண்ட் பண்ணிட்டு உள்ள வருது. ஸோ அதே மாதிரி k இன்ட்டு i + 1 அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ கேல நம்மளுக்கு இப்போ என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கேல நம்மளுக்கு 111ங்கிற வேல்யூ தானே இருக்குது. அப்போ 111 இன்ட்டு ஐயில் என்ன இருக்குது அப்படின்னா 1 பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ 1 + 1ன்னு பண்ணும். ஸோ 1 + 1 பண்ணும்போது நம்மளுக்கு 2. ஸோ 111 இன்ட்டு 2 நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 222 அப்படின்னு நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இந்த லைன் பிரகாரம் இப்போ நம்மளோட வேல்யூ வந்து 222. ஸோ உள்ளே வருது ஃபார் j in range i + 1 சொல்லியிருக்கேன். ஸோ i + 1 அப்படின்னா 1 + 1 வந்துட்டு 2. ஸோ இப்போ 0, 1 அப்படின்னு 2 ஐட்ரேஷன் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட் பண்ணுது. உள்ளே வந்து கேயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது 222ன்னு இருக்குது, அதை பிரிண்ட் பண்ணுது. ஸோ அடுத்த லைன் வருது k - 111 சொல்லியிருக்கோம். பட் இதோட நம்மளுக்கு வந்து 111 மைனஸ் பண்ணும். இப்போ 111 அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து கேயோட வேல்யூ வந்திருக்கும். ஸோ திரும்ப இப்போ ஃபஸ்ட் ஐட்ரேஷன் நடக்கும்போது நம்மளுக்கு கேயோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லும்போது இந்த இடத்துல 111 பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த ஐட்ரேஷன் மூலமாக எதனால நம்ம இந்த இடத்துல இந்த கேக்கு இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டு எதுக்கு இந்த மாதிரி மைனஸ் பண்ணுறோங்கிறத புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் முன்னாடி நம்ம பார்த்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 111 பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்த லைன் வரும்போது 111 பண்ணுவோம். இதோட ப்ளஸ் 111 பண்ணும்போது இந்த இடத்துல 222 நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். பிகாஸ் நம்ம வந்து இப்படி தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டு போகணும். பட் இந்த அவுட்புட்ல எப்படி வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 111 வேணும். செகண்ட் ரோ அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 222 வேணும். ஸோ தேர்ட் ரோனா 333 வேணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு கான்ஸ்டன்ட்டாக இருந்துச்சுன்னா 1 ஆட் பண்ணு, 2 ஆட் பண்ணு, 1 மல்டிப்ளை பண்ணு, 2 மல்டிப்ளை பண்ணு நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுவே யூசர் வந்துட்டு ஒரு 10, 20ன்னு கொடுத்தாங்கன்னா கரெக்டாக வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல i + 1 சொல்லியிருக்கேன். பிகாஸ் i வந்து நம்மளுக்கு 0ல இருந்து தான் எப்படி நம்ம இந்த இடத்துல ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். எதர் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், இல்லை ஸ்டார்ட் வேல்யூ கொடுத்துருந்தாலும் நம்ம 1ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு மல்டிப்ளை ஆகிட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட் இந்த மாதிரி கரெக்டாக வரும். ஸோ திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணும், ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது, ஃபார் லூப்பை விட்டு வெளியில் போயிடும். ஸோ வெளியில் போயிட்டு திரும்ப நம்மளோட ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். i வந்து நம்மளுக்கு இப்போ 2 வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ 2 பாயிண்ட் பண்ணும்போது திரும்ப கேயோட வேல்யூ 111 அப்படின்ட்டு அசைன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எதுவுமே நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்டோரே இருக்காது. ஸோ கேயோட வேல்யூ நம்மளுக்கு திரும்ப 111 அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறமேட்டு இது ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்துட்டு 5 - 2 - 1 இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல 2 ஸ்பேசஸை பிரிண்ட் பண்ணும். உள்ளே வரும்போது திரும்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும். i வந்து இப்போ என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 2 பாயிண்ட் பண்ணியிருக்கு. அப்போ 2 + 1 பண்ணும்போது 3 வரும். ஸோ 3 × 111 நம்மளுக்கு வந்து 333 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த லைன் பிரகாரம் நம்மளோட வேல்யூ வந்து 333. ஸோ ரேஞ்ச் உள்ளே வரும்போது 2 + 1. ஸோ 2 + 1 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3ன்னு இருக்கும். அப்போ 0, 1, 2. ஸோ ஃபஸ்ட்டு 0ல் என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா கேயோட வேல்யூ 333. அதை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து வந்து மைனஸ் பண்ணும். ஸோ 333ல் 111 போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 222ன்னு இருக்கும். ஸோ இது இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷனுக்கு நம்மளுக்கு 222 பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து திரும்ப இந்த இடத்துல 111 மைனஸ் ஆகும். மைனஸ் ஆகிட்டு 111 இருக்கும். ஸோ இந்த செகண்ட் ஐட்ரேஷனுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல 111 பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ திரும்ப வந்து ஐட்ரேட் ஆகும். ஐட்ரேட் ஆகிட்டு ஐயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 2 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது 3 பாயிண்ட் பண்ணும். ஸோ 5 - 3 - 1 வந்துட்டு 1ன்னு வரும். ஸோ ரேஞ்ச் ஆஃப் 1 வந்துட்டு 0. ஸோ ஒரே ஒரு ஸ்பேஸ் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். உள்ளே வந்துட்டு k × i + 1 அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ திரும்ப இந்த எந்த வேல்யூஸுமே இருக்காது. பிகாஸ் k வந்து நான் 111 அப்படின்ட்டு திரும்ப நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் அசைன் ஆகியிருக்கும். அப்போது 111 இன்ட்டு i வந்து என்ன பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா 3 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ 3 + 1 வந்துட்டு 4. ஸோ இப்போ 4 × 111 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 444ங்கிற வேல்யூ நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ i + 1. ஸோ i + 1 அப்படின்னா 3 + 1 வந்துட்டு 4. 0, 1, 2, 3 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ 0 ஐட்ரேஷனுக்கு 444ங்கிறத பிரிண்ட் பண்ணும். அடுத்த ஒரு இது மைனஸ் பண்ணிட்டு 333. அடுத்த ஒரு ஐட்ரேஷனுக்கு இன்னொன்று மைனஸ் பண்ணும். ஸோ அடுத்த ஒரு ஐட்ரேஷனுக்கு இதை மைனஸ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது, ஃபார் லூப்பை விட்டு வெளியில் போயிடும். ஸோ திரும்ப நம்மளோட ஐ லூப்பை நம்மளுக்கு வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ ஐயில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 4 அப்படின்ட்டு அடுத்த வேல்யூ வந்து கொடுத்துருக்கும். ஸோ இந்த ஃபார் லூப் வந்து நம்மளுக்கு நடக்காது. ஸோ ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடும். இப்போ i வந்து 4 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால 4 + 1 வந்துட்டு 5 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல 111 × 5 பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 555ங்கிற வேல்யூ வந்து இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு ஃபார் j in range i + 1 சொல்லியிருக்கும். ஸோ 4 இருக்குது. 4 + 1 வந்துட்டு 5. அப்போ 0, 1, 2, 3, 4. ஸோ டோட்டலாக 5 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ 555லேருந்து 111 மைனஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி 5 டைம்ஸ் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமாக எப்படி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எடுத்துகிட்டு வருதுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கோடில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட்டில் ஒரு பெரிய வேரியேஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ பேட்டர்ன்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமாக எப்படி இந்த மாதிரி பேட்டர்ன் எடுத்துகிட்டு வந்தோங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோர்ஸ் நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.